வணக்கம் நண்பர்களே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோ கிளிக் பண்ணி வீடியோ பார்க்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ முடிச்சுட்டு போகும்போது உங்களுக்கு ஒரு நல்ல தகவலை கொடுத்துருப்பேன்றதில் நான் உறுதியாக இருக்கேன். ஸோ இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்த ஒரு பக்காவான பேலன்ஸ்டு டயட் சார்ட் தான் பார்க்க போகிறோம். அதுவும் இந்த டயட் சார்ட் வந்து யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப நாளாகவே நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து அக்கா டயட் சார்ட் கொடுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருந்தீங்க. நீங்கள் கேட்ட 7 நாளுக்கு உண்டான ஒரு டயட் பிளான் வந்து பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. அதுவும் ரொம்ப ஒரு மீடியமான ஒரு 1400 கலோரி ஒரு நாளைக்கு சாப்பிட்ணும் அப்படின்றவங்க அவங்களோட பிஎம்ஆர் எல்லாம் கால்குலேட் பண்ணிவிட்டு ஓகே நான் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கணுன்னா தாராளமாக நீங்கள் இறங்கலாம். அதுவும் மெயினாக சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா வந்து இந்த டயட் பிளான் வந்து பக்காவாக நம்ம சவுத் இண்டியன் டிஷ் ஏற்ற மாதிரி நம்ம எப்படி ஹோம் பேஸ்டு ரெகுலர் ஃபுட்டாகவே வந்து டயட் பிளான்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு குவான்டிட்டி சொல்லலை, குவாலிட்டியை கம்மியாக வந்து நீங்களே வந்து எடுத்துக்கோங்க. ரைஸ் வந்து 300 கிராம்ஸ் ஓகேவா. ஸோ இதை மட்டும் மெயினாக வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுகிட்டே இருந்ததுன்றனால கொஞ்சம் அவசரப்படாமல் பொறுமையாக வந்து கொஞ்சம் எடிட்லாம் பண்ணி கொஞ்சம் நிதானமாக ரெடி பண்ண வேண்டியிருந்தது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். டே 1ல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எக் தோசாவும் கோகனட் சட்னியும், மார்னிங் ஸ்நாக்ஸாக சப்போட்டா 2, லஞ்சுக்கு ரைஸ், பாயில்டு எக், சுரக்காய் குழம்பு, ஈவினிங் ஸ்நாக்ஸாக டேட்ஸ் 2, ஆப்பிள் 1, டின்னருக்கு ஸ்டீம்டு இட்லி 4, சாம்பார் கூடவே. டே 2ல் ராகி தோசா 2 கூடவே கார்லிக் சட்னி, மார்னிங் ஸ்நாக்ஸாக பொமக்ரானட் 1, லஞ்சுக்கு ரைஸ், சாம்பார், புடலங்காய் கூட்டு, ஈவினிங் ஸ்நாக்ஸாக சுண்டல் 1 கப், டின்னருக்கு ஸ்டீம்டு இட்லி 3, பொட்டுக்கடலை சட்னி. டே 3ல் சப்பாத்தி 2 பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, சுண்டல் கறி, மார்னிங் ஸ்நாக்ஸாக ஆல்மண்ட் 10, டேட்ஸ் 2, லஞ்சுக்கு ரைஸ், பாயில்டு எக், ரசம், பீட்ரூட் பொரியல், ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு மில்க் 1 கப்பு, டின்னருக்கு ஸ்டீம்டு இட்லி 4, சாம்பார். டே 4க்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக பொங்கல், கோகனட் சட்னி, மார்னிங் ஸ்நாக்ஸ் பனானா 2, டேட்ஸ் 4, லஞ்சுக்கு ரைஸ், காரக்குழம்பு, வாழைக்காய் பொரியல், ஈவினிங் ஸ்நாக்ஸாக 1 ஆப்பிள், டின்னருக்கு தோசை 2, எக் கறி. டே 5ல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கருப்பு கவனி அரிசி கஞ்சி, மார்னிங் ஸ்நாக்ஸாக டேட்ஸ் 4, கேஷ்நட் 10, லஞ்சுக்கு ரைஸ், கீரை கூட்டு, சாம்பார், கர்டு, ஈவினிங் ஸ்நாக்ஸாக பீஸ் ரோஸ்டட், டின்னருக்கு சப்பாத்தி 2, வெஜ் குருமா 1 கப். டே 6ல் தோசா 2, கோகனட் சட்னி, மார்னிங் ஸ்நாக்ஸாக டேட்ஸ் 2, ஆல்மண்ட் 10, லஞ்சுக்கு ரைஸ், பாயில்டு ஃபிஷ் 1, ஃபிஷ் கறி, ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஆப்பிள் 1, டின்னருக்கு ஸ்டீம்டு இட்லி 3, ஃபிஷ் கறி 1 கப். டே 7ல் சப்பாத்தி 2, மட்டன் கறி 1 கப், மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு பனானா 2, லஞ்சுக்கு ரைஸ், ரசம், மட்டன் சுக்கா, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஆரஞ்சு 1, டின்னருக்கு ஸ்டீம்டு இட்லி 4, மட்டன் கிரேவி. ஸோ டயட் பிளான் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது ஃபுல்லாகவே ஒரு பக்காவான ஹோம் பேஸ்டு டயட் பிளான். ஸோ நார்மலாக இருக்க பீப்புள் நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் சவுத் இண்டியன் சைட்லலாம் வந்து அதிகமாக வந்து பன்னீர், சீஸு, ப்ரெட்டு, ஓட்ஸு இந்த மாதிரிலாம் எடுத்துக்க மாட்டோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஸ்டு ரெகுலர் ஒரு டயட் சார்ட் வந்து நீங்கள் ரொம்ப நாளாகவே வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. உங்களுக்காகவே இதை நான் வந்து ரெடி பண்ணது. ஸோ பக்காவான ஹெல்த்தியான ஃபுட் தான் எல்லாமே நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் தாராளமாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது
ரிசல்ட் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணி நல்லாவே ரிசல்ட் இது கொடுத்த டயட் பிளான் ஆக்சுவலி. ஸோ வந்து தாராளமாக வந்து இந்த டயட் பிளான் வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான பக்காவான ஒரு டயட் பிளானோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.